பதிவான வாக்குகளுக்கும் பிறகு எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையிலான வித்தியாசம் 30 விழுக்காட்டிற்கு மேல் இருக்கிறது. ஒரே வேட்பாளர், ஒரே ஒரு குடிமகன் வாக்காளர் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ஓட்டு, சட்டப்பேரவைக்கு ஒரு ஓட்டு தானே போட்டு போனாரு. அப்படி இருக்க ஒவ்வொரு அசம்பிளிலையும் ஒவ்வொரு பூத்லையும் பார்லிமெண்ட்டுக்கு பதிவான வாக்குகளுக்கும் சட்டப்பேரவைக்கு பதிவான வாக்குகளுக்கும் வித்தியாசம் இருக்குது எப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு நீங்க கொடுங்க, இந்த டீட்டெயிலை கொடுங்க, 17C ஃபார்ம் 17C கொடுங்கன்னா தரவே இல்லை. ஆர்டிஐல இவங்க போட்டு பார்த்துட்டாங்க, அந்த கட்சி தரவே இல்லை. கண்டக்டிங் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க மோடி அரசு. ஓட்டிங் ரெக்கார்ட் ஆகுது இல்ல சிசிடிவில, அந்த ரெக்கார்டிங்க யாருக்கும் பகிரக்கூடாது. வணக்கம் தோழர்களே, ருஸ்டல் செய்திகள் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துகின்ற முறையில் நிகழக்கூடிய குளறுபடிகளினுடைய உச்சபட்ச குளறுபடி ஒரிசா மாநிலத்தில் வெளிவந்துள்ளது. உச்சபட்ச, அதாவது அங்கே இருக்கக்கூடிய சில சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகளுக்கும் பிறகு எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையிலான வித்தியாசம் 30 விழுக்காட்டிற்கு மேல் இருக்கிறது. 30 விழுக்காட்டுக்கு மேல் இருக்கிறது. இதைத்தான் அங்கே ஆட்சி இழந்த பிஜு ஜனதா தளம் கட்சி ஆதாரத்துடன் தேர்தல் ஆணையத்திற்கு மனுவை கொடுத்திருக்கிறது. அங்கே உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த மக்களவை தேர்தல் அப்ப அங்கே அசம்பிளி தேர்தலும் நடந்துச்சு, சட்டப்பேரவை தேர்தல் நடந்துச்சு. இந்த சட்டப்பேரவை தேர்தல் நடந்த போது இந்த தேர்தல் முடிந்தவுடன் தேர்தல் ஆணையம் அன்னைக்கு இரவு 11:45 மணிக்கு வெளியிட்ட வாக்குப்பதிவு புள்ளி விவரம் அடுத்த 2 நாள்ல பார்த்தீங்கன்னா கொடுத்த புள்ளி விவரம், மறுபடியும் சொன்ன புள்ளி விவரம், தேர்தல் ஆணையமே சொன்ன புள்ளி விவரம் 12.48% கூடுதல். இது ஏற்கனவே கூட சொல்லியிருக்கோம் நாங்கள். அதாவது தேர்தல் அன்னைக்கு இவ்வளவு போலிங் ஆச்சுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் எதை சொல்லிச்சோ அதை விட 12.48% ஓட்டுகள் அதிகமாக போலாச்சுன்னு 2 நாளைக்கு அப்புறம் சொல்லுது தேர்தல் ஆணையம். இந்த பிஜு ஜனதா தள கட்சி என்ன கேட்குதுன்னா, அப்படியானால் நீங்க ஒவ்வொரு பூத்துலையும் அந்த போலிங் ஆஃபீஸர், வாக்குப்பதிவு அதிகாரி, அவர் ஃபில்அப் பண்ணி அனுப்பினார்ல ஃபார்ம் 17C, அதை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. தரல. இது வரைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு தரல, பிஜு ஜனதா தள கட்சிக்கு தரல. அவங்க நேற்று போய் திங்கட்கிழமை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தலைமை தேர்தல் ஆணையரை பார்த்து எலெக்ஷன் கமிஷனுக்கு போய் ஒரு மனுவை கொடுத்துருக்குறாங்க. அந்த மனுவில் அவங்க இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ மோடி சொல்கிறாருல, மோடியும் பிஜேபியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா. ஒரிசாவில் அதான் நடந்துச்சு, ஒரே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலும் சட்டப்பேரவை தேர்தலும். ஆனால் என்ன நடந்ததுன்னா, அங்கே 21 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அதில் 20ல் பாஜக ஜெயிச்சிருச்சு, ஒரு தொகுதியில் காங்கிரஸ் ஜெயிச்சது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா 140 தொகுதிகள், அதில் 78 தொகுதிகள் பாஜக ஜெயிச்சது, 57 தொகுதிகளில் வந்துட்டு இவங்க பிஜு ஜனதா தளம் ஜெயிச்சு எதிர்கட்சியை உட்கார்றாங்க. இவங்க என்ன எழுப்பியிருக்காங்கன்னா, ஒரே வேட்பாளர், ஒரே ஒரு குடிமகன் வாக்காளர் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ஓட்டு, சட்டப்பேரவைக்கு ஒரு ஓட்டு தானே போட்டு போனாரு. அப்படி இருக்க ஒவ்வொரு அசம்பிளிலையும் ஒவ்வொரு பூத்லையும் பார்லிமெண்ட்டுக்கு பதிவான வாக்குகளுக்கும் சட்டப்பேரவைக்கு பதிவான வாக்குகளுக்கும் வித்தியாசம் இருக்குது எப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரே நேரத்தில் தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றாங்களே, அவங்கள பார்த்து அவர் கேட்டிருக்காரு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறாரு அவர். டெக்னாலஜிக்கலி ரொம்ப உயர்ந்ததுன்றீங்க. அப்போ ஒரு பூத்தில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டுக்கு போடப்பட்ட வாக்குகளுக்கும் சட்டப்பேரவைக்கு போடப்பட்ட வாக்குகளுக்கு விட எப்படி வித்தியாசம் வரும்? இந்த மாதிரி 21 மக்களவை தொகுதிகள்லையும் 140 சட்டப்பேரவை தொகுதிகள்லையும் வித்தியாசம் இருக்கு
அப்படின்னு அவர் சொல்றாரு. எவ்வளோ பெரிய மோசடி பாருங்க. அதில் குறிப்பாக அவங்க சொல்கிறாங்க கியோன்ஜோர் அங்கே தான் வந்துட்டு இப்பொழுது சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஒரிசா மாநிலத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய மாஜி அவர் வந்துட்டு அங்கே இருக்கிறாரு, மோகன் மாஜி. அவர் அந்த தொகுதியில் எவ்வளோ வாக்குப்பதிவாச்சுன்னு அன்றைக்கி 11:45 மணிக்கு எலெக்ஷன் கமிஷன் சொன்னதுக்கும் 2 நாளைக்கு அப்புறம் சொன்னதுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் 30.64%. இது எவ்வளோ தெரியுங்களா வருது? உதாரணத்துக்கு அசம்பிளியில் வந்துட்டு 1.5 லட்சம் ஓட்டு போலாச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு சொல்கிறாங்க அங்கே வந்துட்டு 1,95,000 ஓட்டு போலாயிருக்குன்றாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? சரி, எங்களுக்கு நீங்கள் கொடுங்க. அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு நீங்கள் கொடுங்க, இந்த டீட்டெயிலை கொடுங்க, 17C ஃபார்ம் 17C கொடுங்கன்னா தரவே இல்லை. ஆர்டிஐல இவங்க போட்டு பார்த்துட்டாங்க, அந்த கட்சி தரவே இல்லை. இன்னும் கொஞ்ச நாளில் இது கூட ஒரு ரூல் வரலாம், 17Cன்றதெல்லாம் வந்துட்டு கட்சிகளுக்கு நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னும். கண்டக்டிங் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க மோடி அரசு. எலெக்ஷன் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணி மோடி அரசு பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னம்னா, இந்த ஓட்டிங் ரெக்கார்ட் ஆகுது இல்லை சிசிடிவியில், அந்த ரெக்கார்டிங்கை யாருக்கும் பகிரக்கூடாது. கேண்டிடேட் வேணால் பார்க்கலாம், மற்ற யாரும் பகிரக்கூடாது, யாருக்கும் பகிரக்கூடாது, அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி மற்ற விடயங்களையும் எதெல்லாம் ஒரு வெளிப்படையான தேர்தலுக்கான அடிப்படைகளோ அதெல்லாம் எதையுமே காட்டாத மறைச்சிருன்னு சொல்லி பெரிய ஒரு மோசடியை அப்படியே போட்டு மூடுறாங்க. அதான் எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் 93(2) இதில் பண்ண திருத்தம், மோடி அரசு பண்ண திருத்தம். அதெல்லாம் இங்கே தமிழ் பத்திரிகை, தமிழ்நாட்டில் இருக்க தொலைக்காட்சிகள்லாம் ஒன்றும் விவாதிக்கவே இல்லை. ஆங்கில பத்திரிகைகள்லாம் வந்துச்சு, தமிழ் பத்திரிகைகள் அதை பற்றி எதுவுமே இல்லை. அதே மாதிரி தான் ஒரிசா பற்றி ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு டிவி நியூஸில் மட்டும்தான் சொன்னாங்க, மற்றதெல்லாம் எதுவுமே கிடையாது, சொல்லவே இல்லை. எதுவுமே நிகழாத மாதிரி அப்படியே பேசாத இருக்கிறாங்க. நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே டிவி தானே, அதனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க நடத்துக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்க, எவ்வளோ பெரிய அநியாயம் அரங்கேறுது பாருங்க. இதெல்லாம் திட்டமிட்ட செயல் மக்களே. கார்பரேட்டுகள்கிட்ட சொல்லி இந்த நியூஸ் எல்லாம் எடுக்காதீங்க, இதெல்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லி மறைக்கிறது எல்லாம். இப்போ நம்மளுடைய வீடியோ எவ்வளோ தூரம் போகுது, நீங்கள் எவ்வளோ பகிர்றீங்களோ அவ்வளோ தூரம் தான் போகும். ஆனால் எவ்வளோ பெரிய நியூஸ் இது. தேர்தல் நடந்த அன்னைக்கு சொல்லக்கூடிய வாக்குப்பதிவு நிலவரம் டேட்டா மறுநாள் காத்தால கொஞ்சம் மாறும், ஒரு 1% 2%, அதிகபட்சம் அவ்வளோதான். 30% மாறி இருக்குங்க. அதில் என்ன சொல்றாங்க, பல இடங்கள்ல தேர்தல் முடிவுகள் இதனாலேயே மாறி இருக்குது அப்படின்றாங்க. அதாவது எவ்வளவு வாக்குகள் அதிகமாக போலாச்சோ அதை விட கம்மியாக தான் ஜெயிச்ச கேண்டிடேட்னுடைய ஓட்டு இருக்குது வித்தியாசம். அப்போ என்ன அர்த்தம்? ஜெயிச்ச கேண்டிடேட் தான் தோத்துட்டாரு, இவங்க ஓட்டை போட்டு சரி பண்ணி அவர் ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு மோசடி இந்திய நாட்டில் கண் முன்னால் நடக்கிறது. ஒரு ஊடகமும் பேசவில்லை, விவாதிக்கவில்லை. பேச முடியாது, அது வேற விஷயம். இப்படிதான் நம்ம நாட்டினுடைய ஜனநாயகம் இருக்குது. இப்படிதான். இதனாலதான் மோடி கேட்கிறாரு ஒரே நாடு ஒரே தேர்தல். இன்னைக்கு 6 மாசம் ஆச்சு, அதுக்கு அவ்வளோ நாள் ஆச்சு அவங்களுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. மே மாதம் நடந்து முடிஞ்சதுக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 7 மாதம். அப்புறம் தான் இவங்க எட்டாந்து கொடுக்குறாங்க. விவிபேட் எண்ண மாட்டோம், அது பதிவாகுது இல்லைங்களா, சிசிடிவி அதை காட்ட மாட்டோம். இப்படி எல்லா விஷயத்தையும் மறைச்சு ஒரு ஊடகமாக தேர்தல் என்கின்ற பேரில் ஒரு மோசடி இந்த நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இதை மக்கள் எழுச்சி இல்லாத எப்படி தடுக்கிறது? நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் ஒன்றும் நடக்காது. அதான் நீதிமன்றம் பிலீவ் நம்ம எலெக்ஷன் கமிஷன் தானே, நம்ம எலெக்ஷன் கமிஷன் அது சொல்லுது. நீதிமன்றம் போட்டோம், நீதிமன்றமா சொல்லுது, நீதிபதிகள் சொல்றாங்க போட்டோம்.
எனவே மக்கள் எழுச்சி மட்டும்தான் அதுக்கு ஒரு பதில். நான் மக்கள் எழுச்சியை உருவாக்கித்தான் இந்த இவிஎம்மை தடுக்க வேண்டும், இந்த மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த நாட்டில் ஜனநாயக பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசே இப்பொழுது இருப்பதை போலத்தான் தொடரும். ஜனநாயகபூர்வமான அரசே இருக்காது. ரொம்ப முக்கியம். ஆழ்ந்து சிந்தியுங்கள், இதை பகிருங்கள் தோழர்களே, நிறைய பேசுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.